ராஜசிவாலய அன்பர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ வராக ஜெயந்தி 28/4/2024 ஞாயிறு அன்று சித்திரை மாத தேய்பிறை பஞ்சமி திதியில் ஸ்ரீ வராக ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களில் 3வது அவதாரமாக ஸ்ரீ வராக அவதாரம் விளங்குகிறது. பூமியை காப்பதற்காக எடுக்கப்பட்ட அவதாரமே ஸ்ரீ வராக அவதாரம். வராக பெருமானை பூவராகவ பெருமாள் என்றும் பூமி வராக பெருமாள் என்றும் அழைக்கிறோம். பன்றியும் முகமும் மனித உடலும் கொண்ட திருவுருவம். அரக்கனை கொன்ற உக்கிரம் குறைய தன்னுடன் லக்ஷ்மி தேவியை தாங்கிய வண்ணம் அற்புதமாக காட்சி தருகிறார். காசிப முனிவருக்கும் அதிதிக்கும் 2 மகன்கள் பிறக்கிறார்கள். முதல் மகன் இரண்யகசிபு, 2வது மகன் இரண்யாட்சன். 2 மகன்களும் பிரம்மாவை நோக்கி தவம் புரிகின்றனர். அவர்களுடைய தவத்தின் பயனாக அவர்களுக்கு 3 உலகங்களையும் ஆளும் வரமும் எவராலும் எந்த ஆயுதத்தாலும் தங்களுக்கு மரணம் நேரக்கூடாது என்றும் வரங்களை பெறுகின்றனர். இரண்யாட்சன் ஆணவம் அதிகமாகி தேவர்களுக்கு பல கொடுமைகளை செய்கிறான். வருண பகவானை பிடித்து துன்புறுத்துகிறான். வருண பகவானோ, நீ என்னுடன் மோதுவதை விட வராக அவதாரம் எடுக்கும் திருமாலிடம் மோதுவதுதான் சிறந்தது என்கிறார். வராகப் பெருமானை இரண்யாட்சன் தேடுகிறான். எங்கு தேடியும் காணவில்லை. எனவே பூமியை கவர்ந்து சென்று கடலுக்கு அடியில் ஒளித்து வைக்கிறான். இதனால் உலக உயிர்கள் அனைத்தும் துன்பம் அடைகிறது. பூமியை காப்பாற்றுவதற்காக பிரம்மதேவர் மகாவிஷ்ணுவை நினைத்து ஒரு யாகம் செய்கிறார். அந்த யாகத்திலிருந்து கட்டை விரல் அளவு கொண்ட ஸ்ரீ வராகம் தோன்றுகிறது. அது பிரம்மாண்டமாக வளர்ந்து மகாவிஷ்ணுவே வராக மூர்த்தியாகிறார். பூமியை மறைத்து வைத்திருந்த கடலுக்குள் வராகமூர்த்தி சென்று பூமியை ரட்சிக்கிறார். அவரை தடுத்த இரண்யாட்சனை அழிக்கிறார். பின்பு தனது 2 கோரை பற்களுக்கு இடையே பூமியை வைத்துக்கொண்டு கடலிலிருந்து மேலே வருகிறார். மேலே வரும்போது பூமாதேவி கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்து கொண்டே பூமியை அதன் இடத்தில் நிலைநிறுத்துகிறார். வராகப் பெருமான் அவதரித்து பூமியை மீட்ட தினமே சித்திரை மாத தேய்பிறை பஞ்சமி ஆகும். அன்றே ஸ்ரீ வராக ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. ஓம் நாராயணாய வித்மகே பூமி பாலாய தீமகி தன்னோ வராக பிரஜோதயாத் என்று அவருடைய மூல மந்திரத்தை பிரார்த்தித்து இறைவனை சாஷ்டாங்கமாக வழிபடுவோம். திருமலையில் ஏழுமலையானை தரிசிக்கும் முன்பு சந்திர புஷ்கரணி என்னும் திருக்குளம் அருகில் தனி கோயிலாக நின்று அருள்புரிகிறார். தமிழ்நாட்டில் ஸ்ரீமுஷ்ணம் என்ற திருத்தலத்தில் சுயம்பு மூர்த்தியாக தரிசனம் தருகிறார். ஸ்ரீ வராகமூர்த்தியை வழிபடுபவர்களுக்கு பூமி யோகம் சிறப்பாக கைகூடும். வீடு கட்டுவதால் ஏற்படும் தடைகளை இறைவன் சரி செய்கிறார். விரும்பியதை நிறைவேற்றி தரும் ஸ்ரீ வராகப் பெருமாளை பிரார்த்தித்து நம் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் பெறுவோம். வாழ்க வளமுடன்.